மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். ட்ரெண்டிங் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகின இந்த ஒரு விஷயம் பாப்பா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. பேசும் பொருளா மாத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல எடப்பாடியார எந்த அளவுக்கு எவ்வளோ உச்சம் அளவுக்கு எந்த அளவு குத்தி பேசி உங்களுக்கு என்னதாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ வீம்பு அப்படின்னு கேட்கவும் கூட கூட்டம் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இன்னொரு பக்கம் அவர் பண்றது சரியான ஒரு விஷயம் தான்ப்பா, அவருடைய போக்குல அவரை போக விடுங்க, எதுக்கு உங்களுக்குலாம் இவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவா அவருக்கான ஒரு முகம் காமிக்கிற இன்னொரு ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு ஃபேஸ் கட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஸோ என்ன நடந்திருக்கு, இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து இவர் வெளியேறாரு, ஓபிஎஸ் வெளியேறாரு, சசிகலா வெளியேறாங்க, நான் வெளில போயிடுறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு போறாங்க. இதுல எடப்பாடியார் அவர்கள் மேலே தப்பு என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா டெப்தா டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரையும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இது வந்து நான் கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால என்னால வந்து நல்ல என்விரான்மெண்ட்ல ஷூட் பண்ண முடியல, பட் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. ஆரம்ப காலகட்டங்கள்ல என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியாரை வந்து அதிக அளவுல கூப்பிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு வந்தாரு. திரும்பவும் என்ன பண்றாரு, பாஜக இதுல திரும்பவும் இந்த ஆட்சியில உட்காரவே உட்காராது அப்படிங்கறது தெளிவுபட புரிஞ்சுக்கிட்டேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கப்புறம் உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் மினிட்ல கிளம்பிட்டு வந்தாரு எடப்பாடியார். முதுகுல குத்திட்டாரு பாஜகவை அப்படின்னு கிட்டத்தட்ட சொல்லலாம். அண்ட் இந்த சுச்சுவேஷன் தாண்டி அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் அப்படிங்கிறது எடப்பாடியாரை நோக்கி வெகு அளவில் இருந்துச்சு, சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப அதிக அளவில் இருந்துச்சு. அவருடைய திட்டு, அவங்களுடைய சண்டைகள் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கர டெப்தா போன இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க கூட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நாங்களாம் மனுஷனே இல்லைங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அதிமுகவும் இருந்தாங்க, பாஜகவும் இருந்தாங்க. நாளடைவில் செருவிங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொன்ன வார்த்தை மலிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட அவங்க திரும்பவும் என்டிஏ கூட்டணி கூட நாங்கள் இணையிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட இவங்க வந்துடுறாங்க, கைகோர்க்க வந்துடுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே தீபிகா, புதுசாக சொல்லேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு மீட்டிங்கில் எடப்பாடியாரும் அமித்ஷா அவர்களும் நல்லா பேசிக்கிட்டாங்க. உட்கட்சி மோதல் அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரமாட்டேன், உங்களுடைய பிரச்சனையை நீங்க தான் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு தலைவர். ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், என்டிஏ அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கு, கூட்டணி அப்படிங்கிறது ஒருத்தவங்க நீங்க எங்க கிட்ட என்டிஏன்னு காலரை தூக்கி விட்டா போதுமா, ஒரு கட்சிகளும் வெளியேறாங்க அப்படிங்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரிபியூட் பண்ணி ஏங்க அதெல்லாம் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோல் தட்டி கொடுத்து அரவணைச்சு கூட்டிட்டு வர வேண்டிய கடமை எடப்பாடியாருக்கு மட்டும் கிடையாது, அமித்ஷா அவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கறத யதார்த்தத்தை எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் இல்லையா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், எடப்பாடியார் அவர்கள் ஏத்துக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் என்னவா இருக்கிறாரு இப்போ அப்படின்னா கேம்பெயின் பண்றாரு. நான் எல்லா தொகுதிகளிலும் போயிட்டு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ரன் பண்றாரு. லைக் ஒரு பிரச்சார மேடைகளும் தீ பறக்க அனல் பறக்க இருக்கு. ஒரு கூட்டத்திலையும் அவ்வளோ அளவு பேசுறாரு. இன்னைய தேதி வரைக்கும் இணைஞ்சிட்டோம், என்டிஏன்றதை நம்ம சேர்ந்தாச்சு, குறைச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தெளிவா இருந்துட்டு எங்கெல்லாம் கட்சி கொடி இருக்கோ, அதிமுகவினுடைய கொடி பறக்குதோ அந்த இடத்துல பக்கத்துல பாஜகவினுடைய கொடியும் பறக்குது. அவங்களுடைய ஆளுகளையும் அவர் வந்து குறைச்செல்லாம் பேசாம ஒரு லாயலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைய சூழ்நிலைக்கு அவர் இருக்கிறாரு, அப்படிதான் இருக்கிறாரு. ஸோ பாஜக கொஞ்சம் இறங்கி வந்து அவருக்காக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, பெரிய அளவில் கிடையாது. நயினார் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தோல் சாய்ச்சிக்கிட்டே வந்தாரு, கொஞ்சம் கிட்டத்தட்ட நல்லா வர ஆரம்பிச்சாரு. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் கொடி ஆட்டினதுக்கு அப்புறம், கொடி அசைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடியாருக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது பாஜக சைட்லயும் கொஞ்சம் கூடியிருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அவருக்கான ஒரு மரியாதை வச்சிருக்கிற நபர்கள் சரி ஓகேப்பா ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எடப்பாடியார் வந்து இப்போ எல்லா இடங்கள்லயும் அவர் எப்படி அரவணைக்கிறாங்க மக்கள்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா. நான் ட்விஸ்ட்னு சொன்னேன்ல, அதுதான் இது. இப்போ அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு கேடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான்ப்பா அடுத்த சிஎம்னுடைய முகம். அதிமுக அப்படின்னா இவர் தான்ப்பா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு முகம் வந்து பதிய ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி வீணோ. பட் ஸ்டில் அவருடைய ஒரு கேம்பெயின்லயும் தெளிவுபட தெரியறது இவர் தான் அப்படிங்கிறது. இந்த ஒரு நேரத்துல சசிகலா என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு லெட்டர் பேட்ல நான் தான் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க வந்து ஒரு லெட்டர் பேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கலாம், நாங்களாம் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், மோடி அவர்களுக்காக மட்டும்தான் இருக்கோம், நாங்களாம் அமித்ஷா அவர்களுக்கும் மோடிக்கு தான், வேற யாருக்காகலாம் இல்லை அப்படின்னு குத்தி பேசுறது அப்படிங்க வரும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கும் அந்த குணம் இருக்குது, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் இருக்குது, சசிகலா அவர்களுக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் ட்விஸ்ட் என்னன்னா நல்லா கவனிங்க, பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அங்கீகாரத்தில் இப்போ எடப்பாடியார் பதிக்கப்பட்டு விட்டார். இந்த சுச்சுவேஷனை இவங்க 3 பேரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. எடப்பாடியார் அக்செப்ட் பண்ணல, இவங்களை 3 பேரையும் இவர் சேர்த்துக்க அப்படின்னா இந்த நீங்க எல்லாம் திட்டுறீங்கல்ல, இந்த குடைச்சலை கூட நான் தாங்கிப்பேன், பட் அவங்க உள்ள வந்து கொடுக்குற குடைச்சலை என்னால தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு மனுஷன். ஸோ ஏன் நான் எடப்பாடியார் இல்லை அப்படின்னா அதிமுக இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, இவர் வந்து ஓரளவுக்கு மக்களால் செட் பண்ணப்பட்ட ஒரு முகமாக ஆயிட்டாரு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டா இவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. இன்கேஸ் இவர் இல்லைன்னா ஓபிஎஸ்ஆ சசிகலாவான்ற ஒரு சண்டை முத்தி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிடிவியும் நடுவில் வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருப்பாரு. அண்ட் எடப்பாடியார் சும்மா இருந்திருப்பாரா? கண்டிப்பாக கிடையாது. இப்போ இவங்களை உள்ள இழுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் அமைதியே காத்துட்டு இருக்காரு. இவ்வளோ ப்ரெஷரை போட்டும் முக்கியமான ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு ஓட்டும் அப்படி முக்கியம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல கூட அவங்க யாரையுமே கிட்ட சேர்க்காம போறீங்களா, கிளம்புங்க, நீங்க போயிட்டு இருங்க, டிசம்பர் வரைக்கும் பொறுப்போம், கடைசி கட்ட நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அந்த நேரத்துல நீங்க தானாவே வருவீங்க இல்லையா, விஜய் கிட்ட போறீங்களா போங்க, எந்த கட்சி திமுக கூட போறதா போங்க, எங்க வேணா போங்க, கடைசியா நீங்க எங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் கொஞ்சம் என்ன பண்றாரு, அப்படியே சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ இவரை அவங்களை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் அப்படிங்கிறது இவங்க அக்செப்ட் பண்ணணும். ஸோ 2 பேர்கிட்டயுமே தப்பு இருக்கு. இதுல வந்து நீ தான் தப்பு அப்படின்னு எடப்பாடியாரை கேட்டு புண்ணியமே கிடையாது அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் டேஸ்ல எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆனாலும் ஸ்டில் அவர் மேல பழிகள் அப்படிங்கிறது போடப்பட்டுட்டு தான் இருக்கு. அவர் வந்து பதவி வச்சுட்டாரு, நல்லா ஒரு 4.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சீட்ல உட்காந்துட்டாரு. ஸோ திரும்பவும் அந்த இடத்துல இவங்கெல்லாம் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமே கிடையாது. பட் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மாறுதல் இருக்கும், இல்லை அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இந்த நேரத்தில் அமித்ஷா அவர்கள் தான் வந்து தெளிவுபட ஓபிஎஸ் அவர்களே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசியிருக்கணும், மோடி அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்கணும். அவங்கள இன்னும் டென்ஷன் பண்ணி நான் வரவே மாட்டேன் உங்களை மீட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்களும் அவங்களை கதற விடுற சுச்சுவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு கோபம் அதிகமாயிட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் தானே பிரச்சனை, நாங்கள் இல்லாமே போயிடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலாகி அவங்க ஒருத்தவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கு. சரி, ஓகே தீபிகா, இப்போ முக்கியமாக யோசிச்சு பாரு, இப்போ இவரும் போயிட்டாரு, இந்த முக்கியமான ஆட்கள் எல்லாருமே என்டிஏ கூட்டணி விட்டு கழனிட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் முக்குளத்தோர் வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வாக்கு. இதெல்லாம் யாரை வச்சு இவங்க எடுத்துப்பாங்க யோசிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுக அப்படின்னு சொல்லி 2 பேருமே வரும்போது முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிக அளவில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 18 மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் முக்குளத்தோரை சார்ந்த நபர்களே இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய முகம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான். ஸோ கிராஜுவலி இந்த 2 பக்கமும் இருக்காங்க. இதையும் தாண்டி திமுகவில் அப்படின்னு பார்க்கும்போது அன்பில் மகேஷ் அவர்களும். ஸோ இப்போ இவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிற அந்த ரேஷியோ இங்கேயும் போகும், அங்கேயும் போகும், இங்கேயும் போகும், அங்கேயும் போகும். ஸோ மாற்றி எப்படி வேணால் போகலாம். இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இப்போ அதிமுகவுடைய பிராண்டை உள்ளே பதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டணியை பற்றி பேசலாம், இப்போதைக்கு நம்மளுக்கு அதுதான் முக்கியம், போகிறாங்களா போட்டோம், அதுக்கும் நம்மக்கிட்ட மாற்று வழிகள் இருக்கு அப்படிங்கிறத எடப்பாடியார் தெளிவுபட யோசிச்சு எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டாரு. இந்த நேரத்தில் 18% வந்து வாக்கு வங்கி எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர காலரை தூக்கி வடிச்சுட்டு நீங்க சுத்தினீங்கனாலாம் வேலைக்கு ஆகாது. பாஜக தெளிவுபட உங்களுடைய ஓட் ஷேர் என்ன அப்படிங்கிறத தெளிவுபட நீங்க கரெக்டா எங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுலையும் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 22% ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கோம். ஸோ நாங்க இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறத நாங்க பிளான் பண்ணிக்கிறோம். நாங்க உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுப்போம், நீங்க எங்களுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. தாண்டி உங்க பிராண்ட் என்ன, நீங்க யாரு, உங்க கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நீங்க தான் காமிச்சு ப்ரூவ் பண்ணிக்கணும், அதுக்கு மேலே எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல எடப்பாடியார்கிட்ட ஒரு பக்கம் அடைக்கலம் தேடி வருவாங்களா தேமுதிக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் சான்சஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. என்னன்னா
மூத்த தலைவர் ஒருத்தருக்கு வந்துட்டு நினைவஞ்சலி செலுத்தினாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதீஷ் அவர்கள் தேமுதிகவினுடைய முக்கியமான ஆள்லாம் வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ தட் என்டிஏ கூட்டணியை விட்டு அவர் பிரியலையோ அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் எல்லார் மனசுலயும் நிக்குது. பட் ஸ்டில் நாட் ஷுர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு சுச்சுவேஷன்ல பாமகவும் ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்காங்க. ஆனாலும் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிலேஷன்ல இருந்தாலும் நாங்கள் வரோம் அப்படின்னு எடப்பாடியார்கிட்ட சொன்னாலும் உங்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க, அப்பா பிள்ளை சண்டைலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் இங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களையும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தெரியற விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இணையணும் அப்படிங்கிறதுல அதிமுக பெரிய அதிக அளவிலான ஒரு கவனம் செலுத்தவில்லை. இன்னைய தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த பொறுப்பும் எனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னா கஷ்டம் அவருக்கு தான். இது எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆயிட்டு ஈவன் எடப்பாடியார்கிட்ட பேசணும், கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லாரையும் கவர் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அமித்ஷா அவர்கள் இருக்காரு அப்படிங்கறத கூடிய விரைவில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த கூட்டணியில இருந்து யாரு போனா யார் வரணும் அப்படிங்கிற கூடுதல் கால்குலேஷன்ஸும் எடப்பாடியார் வச்சிருக்காரு மைண்ட்ல. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று நம்மளுடன் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.